ஹே காய்ஸ், இன்னைக்கு பார்க்க போகிறது 2024 வந்த ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் மூவி. இதோட ரன்னிங் டைம்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2 hours 14 minutes கிட்ட கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரியை ரொம்பவே சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு பிரிட்டிஷ் ஜென்ரலை காமிக்கிறாங்க. அதாவது ஒரு வில்லேஜில் வந்து கோல்டு மைன் பண்ணுறதுக்காக அவர் வராரு. பட் இவருக்கு இதை பண்ணுறதுக்கு அங்கே இருக்கிற ட்ரைப்ஸோட ஹெல்ப் தேவைப்படுது. ஸோ நம்ம ஹீரோவான விக்ரம் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஹெல்ப் பண்ணுறதா முடிவு பண்ணுறாரு. அங்கே இருக்கிற கோல்டை வந்து அவ்வளோ ஈஸியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது. அதை வந்து சில பேர் காவல் காத்துட்டு இருக்காங்க. பட் நான் உங்களுக்கு அந்த கோல்டை எடுத்து தரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அவரை கூட்டிகிட்டு போவார். இவங்க சக்ஸஸும் அடைஞ்சிருவாங்க. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவர் ஊர் மக்கள் அத்தனை பேரையும் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து இங்கே இருக்கிற கோல்டு நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம், மைன் பண்ணலான்னு சொல்லிட்டு பேசுவார். அங்கே இருக்கிற பிரிட்டிஷ் ஜென்ரலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்காக வேலை பார்த்தா உங்களுக்கான ஊதியம் நான் தருவேன்னு சொல்லுவார். ஸோ நம்ம ஹீரோவும் மற்றவங்களும் பார்த்தீங்கன்னா அங்கே மைன் பண்ணி கோல்டையும் ஒரு வழியாக கண்டுபிடிச்சிருவாங்க. பட் இங்கே ஒரு ஸ்டெப் முன்னேறப்பையும் ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா இவங்களை தடுப்பாங்க. அதாவது அந்த ஒரு நபர் வந்து யாராக இருப்பாங்க, ஹீரோக்கும் அவங்களுக்கு என்ன சம்மந்தம், எதுக்காக அவங்க ஒரு வாட்டியும் நம்ம ஹீரோவை வார்ன் பண்ணுறாங்க. கடைசியில் நம்ம ஹீரோ வந்து அங்கே இருக்கிற கோல்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த ஜென்ரலுக்கு கொடுத்தாரா இல்லையா, அந்த ஒரு ஜென்ரல் என்ன பண்ணார், இதுக்கப்புறமா என்ன ஆச்சு, இதே இந்த படத்துடைய பாக்கி ஸ்டோரி. ஓகே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.